Taste the Daily. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகராட்சியில் முறையான அளவீடின்றி கழிவுநீர் கால்வாய் கட்டுமான பணி நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கழிவுநீர் கால்வாய் கட்டுமான பணி துவங்கி ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் நிலையில் பொன்னுசாமி நகர் பகுதியில் இக்கட்டுமான பணி முறையான அளவீடு இல்லாமல் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் காரணமாக குடியிருப்புகளும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். திமுக ஆட்சியில் மக்கள் நலனை விடுத்து அலட்சியத்துடன் மட்டுமே அதிகாரிகள் செயல்படுவதாக மக்கள் சாடியுள்ளனர். ரொம்ப சிரமமா இருங்க. கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த இடத்த அந்த ட்ரைனேஜை கட்டாம வேணும்னே எங்களை பழிவாங்க நோக்கத்தில் பாதியில் நிறுத்திட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 4 அடி பள்ளத்தில் இருக்குது ட்ரைனேஜ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 5 அடி 4 அடி உயரத்தில் இருக்குது. இதுலேருந்து எப்படி தண்ணி போகும்னே தெரியலிங்க. எப்படி அவங்க அளவு எடுத்தாங்க, எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. ஆனால் அரசியல் பழிவாங்கல ரொம்ப இதாக இருக்காங்க. இந்த திமுக ஆட்சியில் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கையே எங்களுக்கு கிடையாது. நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை செடிகள் சிவப்பு சிலந்தியின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். கோடை வெயிலில் தேயிலை செடிகளில் கடும் வறட்சி ஏற்பட்டு சிவப்பு நிற சிலந்தி பூச்சிகளின் தாக்குதல் அதிகரித்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பூச்சி தாக்குதலால் உடலில் அரிப்பு உள்ளிட்ட உடல்நலக் கோளாறு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கும் விவசாயிகள் கடும் நஷ்டத்தை சந்திக்க நேரிட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நிவாரணம் வழங்க வேண்டும் என விடிய அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். Taste the Daily.